நாட் ஏஐ அலோகேஷன் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். எனக்கு வந்து 1.96 மில்லியன் கிடைச்சிது. இதில் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஏறும். ஓகேவா? அது வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோர் டோக்கன் எடுத்துக்கங்க. கோர் டோக்கன்லாம் லிஸ்ட் ஆகும்போது வந்துட்டு 50 பைசா அந்த மாதிரி சம்திங் தான் இருந்தது. ஆனால் மார்க்கெட்டோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ $1 போய் நிற்கிது. ஓகே, $20 இருந்துட்டு அப்படியே ஒரு 3x ப்ராஃபிட்டில் போய் நிற்கிது. ஸோ அதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து நாட் ஏஐலே கொடுத்துருந்தாங்க. ஸோ நாட் ஏஐயில் வந்துட்டு இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு 50 பைசாக்கு வரையும் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணீங்களோ அவங்க எல்லாமே வந்து கிளைம் இப்போ கொடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் 6வது மாதம்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து ஃபுல்லாக அன்லாக் ஆகும் ஒட்டுமொத்தமாக. ஸோ அந்த டைமில் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் அன்லாக் பண்ணி ஸோ ப்ராஃபிட்டே எடுத்துக்கோங்க. ஸோ இதோட அது நாட் ஏஐ முடிஞ்சது. அண்ட் இப்போ ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் இன்டர்ஸ்டெல்லா அப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏர்ட்ராப்பு ப்ரீசே ப்ளஸ் ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வராங்க. ஏன்னா பார்க்குறப்ப அப்படி தான் தோணும். ஸோ இப்போ நான் ஏர்ட்ராப் நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு ஏர்ட்ராப்புமே சரி, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண நாட் ஏஐ, நாட் காயின், டாக்ஸு அண்டு ஆம்ஸ்டரு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளாக ப்ரிடிக்ட் பண்ண ப்ரைஸ் தான் இருந்ததே தவிர அவங்களாம் வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அவங்க வந்து அப்போ அந்த டைமில் லிஸ்ட்டு இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் அது அப்போ தான் தெரியும். ஸோ இதில் என்னென்னா இப்போயே சொல்லிடுறாங்க, ஐஎஸ்டியோட டோக்கன் வந்து ப்ரைஸ் வந்து 0.005 அண்ட் சப்ளை வந்து 2 பில்லியன் இருக்குது. ஸோ டோட்டல் சப்ளை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. நான் இன்னும் அது ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கல. பட் சப்ளை அப்படின்னு தான் இருக்குது. ஸோ டோட்டல் சப்ளை மேபி ஒரு 10 மில்லியனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 60% வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அலோகேஷன் கம்யூனிட்டி ஃபார் ஏர்ட்ராப் அப்படின்ற 60% வந்து இவ்வளோனா எனக்கு தெரிஞ்சு 10 பில்லியனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் டோக்கன் அன்லாக் எலிஜிபிலிட்டி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் லோட் ஆகுது. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி டோக்கன் அன்லாக் வந்துட்டு 5 இன்வைட்டு அண்ட் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. வந்து சும்மா போய்ட்டு டெலகிராம் இருக்குலையோ ட்விட்டர்லையோ ஜாயின் பண்ணணும். இதுலேயும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அலோகேஷன் எப்படி தரும் அப்படின்னா 200 லைட் இயரையும் ப்ளஸ் 1 பிளானட்டையும் ஈக்குவல் டு 50 டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ மஸ்ட் ஹோல்ட் போத் லைட் இயர்ஸ் அண்ட் பிளானட் டு குவாலிட்டி. அதுக்கப்புறம் லைட் இயர்ஸ் அண்ட் பிளானட் யூசர் டு கிளைம் வில் பி பர்னட். ஸோ கிளைம் பண்ணலின்னா அதாவது அது இதையும் கம்பேர் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுற டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயே மிச்சம் இருந்துருச்சு அப்படின்னா, அந்த லைட் இயர் இருந்துச்சு அப்படின்னா அது பர்ன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, பேசவும் தெரியாது, படிக்க தெரியும், ஓரளவுக்கு தான் எனக்கு புரிஞ்சிக்க தெரியும். ஸோ இது இருக்கிறத பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்காக தான் நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச வழியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகேவா? ஓகே, கேம் இப்போ எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டோட்டல் லைட் இயர்ஸ் வந்து நான் வந்து 2368 வச்சுருக்கேன். ஸோ கம்மி தான். ஸோ இப்போ எப்படி விளாட்ணுன்ற ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துடணும். ஸோ கொடுத்த உடனே இதுமாதிரி தான் வரும். நம்ம இப்படி தான் வந்து டேப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 18வது இடத்துல போய்ட்டு நான் வந்து தோற்று போயிட்டேன். இன்னும் நான் 24 முடிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிளானட் கிடச்சிருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த பிளானட் நீங்கள் 41 ரீச் பண்ணாலுமே பிளானட் கிடைக்காது. செகண்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஏன் நான் இப்போ தோற்று போனேன் அப்படின்னா, நான் விளாடும் போதே பார்த்துருப்பீங்க, லைட்டாக பிளட்டர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து ஏறுது இறங்குதுன்றது கரெக்டாக பார்க்க முடியல. ஏன்னா ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சு, லிட்டில் ஷேக் இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஓகே, நியூ கேம் அப்படின்னு நான் கொடுத்தாலும் இப்போ நான் வந்துடுறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ என்கிட்ட வந்து கன்ஃபார்ம்டாக வந்து 150 டோக்கன்ஸ் வந்து நான் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, பிளானட் தொட்டிங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளானட் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? 3 பிளானட்டில் நான் வச்சுருக்கிறேன். 3 பிளானட்டை வச்சு இப்போ கன்வர்ஷன் போட்டு பார்த்தா கூட வந்து 150. ஸோ இப்போதைக்கு அது அந்த விஷயமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து என்ன அதிகமாக முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லைட் இயர்ஸை விட பிளானட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளானட்டையும் கம்பேர் பண்ணி தான் வந்து அலோகேஷன்றது ஒன்று இருக்க போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளானட் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரெஃபர் பண்ணுறதுனால வந்துட்டு உனக்கு வந்து என்ன கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இது இவங்க அதுலேயும் ஒன்று வச்சுருக்காங்க, கிளிக் ஆல் அதர் கம்பைன்ஸ் டு இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயினர் இன்டர்ஸ்டெல்லா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து கடைசி பாயிண்ட் பாருங்கள், வில் யூ ரிசீவ் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அண்டு 200 லைட் இயர். ஓகேவா? 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிசீவ் ஆகும் ஒரு இன்வைட் பண்ணால். அண்டு 200 லைட் இயர்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த மேலே இருக்கு பாருங்கள், இந்த ஹார்ட் சிம்பிள், இதுதான் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. ஸோ இது ஃபுல்லாக இருந்தாலும் அது கீழே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஓகேவா? இது ஸ்பேஸ் கிராஃப்ட்னா இதான். ஸோ அவங்க வந்து மென்ஷனே பண்ணல. இன்வைட் பண்ணால் வந்து பிளானட் தருவோன்ற மாதிரி இதில் எதுவுமே வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ யார் எவ்வளோ ரெஃபர் பண்ணாலும் சரி, ஓகே, இதை இங்கே பாருங்கள், ஒருத்தர் மட்டும் ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ ஜாயின் பண்ணதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹார்ட்ஸும் 200 இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ எல்லாருக்குமே அதே தான். நீங்கள் என்ன தான் வந்து ரெஃபர் பண்ணாலும் லைட் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர பிளானட் கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு ஏர்ட்ராப் வேணும் அப்படின்னா ஸோ
ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெஃபரல் அப்படின்றவங்களுக்கானது ஒண்ணு கிடையாது. ஸோ நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இதில வந்து எலிஜிபிள் ஆனாலும் இதில நீங்க வந்து அந்த லைட் இயர்ஸ் வச்சு இதெல்லாம் கிளைம் பண்ணதுக்கப்புறம் மீதி இருந்தால் அது வந்து பர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணாலும் பிளானட் கிடைக்காதுங்க. பிளானட் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட். மேபி அவங்க வந்து ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டியில் வந்து ரெஃபரல்னு வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மல்டிபிள் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் போடாதீங்க. ஏன்னா வந்து ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ராக் ஆகும். ஒரு இது வந்து ஒரு லோயஸ்ட் பட்ஜெட்டில் இருந்து அதுமாரி பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு எதுவும் பார்க்க மாட்டாங்க. இது ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுதுன்றதுனால நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா, ஒரு வேளை செக்கரில் அதுமாரி வச்சாங்கன்னா எல்லோரும் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அதுமாரி எதுவும் அன்வான்டடான விஷயத்தில் எதுவும் வச்சுக்காதீங்க. அண்டு கடைசியாக வந்து இன்னொன்று சொல்லணும்னா, மோஸ்ட்லி யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஏர் ட்ராப் மாரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் இதுதான். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான ஏர் ட்ராப்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நாட் ஏஐ மாரி தான். நாட் ஏஐலாம் வந்து ரெஃபர் பண்ணால் மட்டும் தான் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு வந்து கில் பண்ணாங்களோ அதில் கில்லிங் ஆப்ஷனுக்கு தான் வந்து அதிகமான ரிவார்டு கிடைச்சது. ஸோ நானே செக் பண்ணி பார்த்தேன். அவங்க எதுலேருந்து வந்து அந்த ரிவார்டு எனக்கு தந்திருக்காங்கன்ட்டு நானே போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க கம்யூனிட்டியில் போய் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது, டாப் 100ல் இருக்கவங்களுக்குலாம் சம் போனஸோடு கிடைச்சிது. அது இல்லாமல் எனக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா, நான் ஒட்டுமொத்தமாக வந்து 6,00,000 பேரை என்னமோ நான் வந்து கில் பண்ணியிருந்தேன். ஒரு கில்லுக்கு 3 டோக்கன்ற மாதிரி அலோகேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கில்லுக்கு 3 டோக்கன்னா, அப்போ கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 6,00,000 கில்லு 6,00,000க்கு மேலே தான் வச்சுருந்தேன். 7,00,000க்குள்ள இந்த சம்திங் தான் இருந்தது. ஸோ கணக்கு போடும்போதே வந்து எனக்கு வந்து 1.9 மில்லியன் கிடைச்சிது. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. முக்கியமாக ப்ளே பண்ணணுன்ற எண்ணம் இருக்கவங்க மட்டும் பண்ணிக்கங்க. சும்மா ரெஃபர் பண்ணிட்டா மட்டும் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் இருக்குன்னா இதுக்கப்புறம் கொடுத்தா தான் உண்டு. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா விளையாட பாருங்கள்.